இன்றைக்கு உங்களோடு கூட பேச இருக்கிற தலைப்பு இதுதான். நம்மை பயனுள்ளோராக மாற்றுகிற ஆண்டவர். நம்ம ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதிலே ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இல்லை. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா God always at work with his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காகவே செயல்படுகிறவராக இருக்கிறார். நான் உபதேச புத்தகத்தை பற்றி பேசும்போது God of his people, தமது ஜனத்தின் தேவன் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் பேசினோம். நீங்கள் வேதம் முழுவதும் அதை பார்க்கலாம். God is so much concerned of each and every one of us. இந்த உலகம் முழுவதையும் அவர் ஆளுகை செய்கிறார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய குறித்ததான கரிசனை உள்ளவராக எப்பொழுதும் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் எதை செய்யணும்னு நினைச்சாலும் சொல்லணும்னு நினைச்சாலும் he always does through his people. அவர் தம்முடைய ஜனங்கள் மூலமாகவே அதை செய்கிறார். அதனாலதான் அவர் நம்ம சரி பண்றதுல மிகுந்த அலுவலாக இருக்கிறார். நம்ம எப்பயுமே உலகத்தை பற்றி பேசும்போது சொல்லுவோம், எல்லாம் மோசமாக இருக்குங்க, எல்லாமே நாசமாக போச்சு, இது இப்படி பண்ணிட்டாங்க, அது அப்படி பண்ணிட்டாங்க அப்படி நம்ம அநேக நேரத்தில் அநேக காரியத்தை குறித்து புலம்புவோம். பட் God is so much concerned about you and me. நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, அவர் என்னுடைய வாழ்விலே மாற்றத்தை உண்டு பண்ணி தான் அதை மற்றடைய வாழ்விலே அதை செயல்முறைப்படுத்துகிறார். ஸோ இங்கேயும் கூட நம்ம அந்த பார்வையில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மை பயனுள்ளோராக மாற்றுகிற தெய்வம். நீங்கள் நானும் ஏனோ தானாக வாழக்கூடாது, மாறாக பயனுள்ளவராக மாற்றுகிறார். இங்கே இந்த சுச்சுவேஷன் அதான். இந்த 50,000 பேரும் வந்து 16 வருஷம் ஆச்சு. சரியா, வந்தப்போ எப்படி வந்தாங்கன்னா பயங்கர உற்சாகமாக தேவாலயத்தை கட்ட போகிறோம். ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்குறேன். சரியா, துதிச்சு பாடிட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக. உங்களுக்கு தெரியும், அஸ்திவாரம் போட்ட போது பயங்கர அமர்க்களமாக இருந்துச்சு. சரியா, அந்த இளம் வயதில் இருந்தவங்க, பழைய ஆலயத்தை பார்க்காதவங்களாம் துள்ளி குதிச்சு பாடி சத்தலாம், அவ்வளவு ஆர்ப்பரிப்பு. கொஞ்சம் இமேஜின் பாருங்க. எனக்கு என்னுடைய பள்ளி நாட்கள் ஞாபகம் வருது. பொதுவாக ஆவிக்குரிய கூட்டங்களுக்கெல்லாம் போனோம்னாக்கா அங்கே பயங்கர உற்சாகமாக ஒரே அர்ப்பணிப்பு, ஒரே ஜபம், ஒரே வேத வாசிப்பு. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு, 3 நாள் கேம்ப்னாக்கா காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு, சரியா, அங்கே இருக்கிற மரங்களுக்கு கீழே பெத்தேல் இந்த மாதிரி இடங்களில் கேம்ப்ஸ் நடக்கும் அந்த நாட்களில். ஸோ அதில் போய் காலையில் 4 மணிக்கு உட்காந்து பைபிள் வாசிக்கிறது, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மலையிலேருந்து கீழே இறங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம், இறங்கிட்டே வருவோம். அப்புறம் 6 மாதம் கழிச்சு பழையபடி என்ன செய்வோம், லைஃப் போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையும் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த 50,000 பேர் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்போதைக்கு வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, பிள்ளை குட்டியை பார்த்தோமா, படிக்க வச்சோமா, கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, செட்டில் ஆனோமா. சரி, இன்னைக்கு உலகம் போகிற போக்கில் தான் திருச்சபை போய்கொண்டே இருக்கிறது. The church lost its purpose. தேவனுடைய திருச்சபை தன்னுடைய நோக்கத்தை இழந்து போயிருக்கிறது. நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம அநேக நேரத்தில் எவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம்னு சொல்லி. நான் சமீபத்தில் ஒரு மிஷினரியோட பேசிக்கிட்டு இருந்தேன், சவுத்தில் இருக்கவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க, இந்த நாட்களில் எந்த ஒரு அநேக மிஷினரியுடைய பிள்ளைங்க, ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க, எந்த ஒரு விசுவாசிகள், குறிப்பாக சவுத்தில் வந்து அநேகர் ஊழியத்துக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் இல்லாமல் போய்விட்டார். லாட் ஆஃப் பீப்பிள் எல்லாரும் இந்த உலகத்தின் பார்வையிலேயே நாம் காரியங்களை செய்கிறவர்களாக மாறி போயிருக்கிறோம். பைபிள் காலத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து ஒரு ஆளை கூட நம்ம என்ன செய்ய முடியாதுல்ல, பார்க்குறதில்ல. தமிழ், ஒரு தெலுங்கு இந்த மாதிரி பேசுகிற நபர்கள். ஏனென்றால் ஊழியத்துக்கான வாஞ்சி இல்லாதவர்களாக போய்விட்டோம். இந்த உலகத்தின் காரியங்களாக நாம் என்ன செஞ்சுருக்கோம், நிரப்பப்பட்டிருக்கோம். ஸோ இங்கே அதே நிலைமையில் இருக்கிற ஜனத்துக்கு பேசுறதுனால இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, முதலாவது தேவன் நம்மை கீழ்ப்படியும்படியாக உணர்த்தி வைக்கிறார். எப்படி செய்கிறாரு? ஹவு டஸ் காட் டு இட்? எப்படி நம்மளை பயனுள்ளராக மாற்றுகிறார்? அதனுடைய காரியங்களை தான் 4 காரியமாக நான் சொல்ல போகிறேன். குயிக்காக நம்ம கடந்து செல்வோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியும்படி அவர் நம்மை உணர்த்தி வைக்கிறார். God convicts us to obedient. என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? நான் வேத போதனை இல்லாத எந்த ஒரு கூட்டமும் நம்ம நடத்துவதில்லை. என்ன கூட்டம் வைத்தாலும் யாராவது ஒரு நபர் என்ன செய்கிறோம், வேதத்திலிருந்து போதிக்கும்படியாக நம்ம என்ன செய்கிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். ஏன் நம்ம அப்படி செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க தேவனுடைய வசனத்தினாலே உணர்த்தி வைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். பிகாஸ் தேவனுடைய வசனம் அந்த காரியத்தை செய்கிறது. இங்கே பாருங்க எவ்வாறு ஆரம்பிக்குது சொல்லி பாருங்க. ஓகே, இப்படிதான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 இடங்கள்ல இந்த வருடம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா,
எந்த இடத்துல எந்த நேரத்தில் சரியா இந்த தீர்க்கதரிசனம் என்று வந்ததுன்னு சொல்லி அதுல முதலாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. சரியா, கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி 29வது மாதத்துல முடியறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே 3 மாச காலம் அவர் தன்னுடைய ஊழிய பணியை செய்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்றாங்க, தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டி முடிக்கிறாங்க. ஓகே, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஓகே, இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு இவங்க இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, they think that time will come. இது கடவுளுடைய காலம் இல்ல, இது வந்து நம்ம ஃபேமிலியை பார்க்குற நேரம், ஆண்டோடைய காரியத்துக்கு தான் நேரம் வரட்டும். ஓகே, அது அந்தந்த காலத்தில் என்ன செய்யும், நடக்கும். நம்ம எதுக்கு அதை பத்தி என்ன செய்யணும், கவலைப்படணும் அப்படின்ற மனநிலை இருக்கிறாங்க. இது சிந்திக்கிற காலம் என்று சொல்லி அவர் அவங்களுக்கு யாவப்படுத்துறார். பாருங்க, சிந்தனை செய்யுங்கள் என்று எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. 5ஆம் வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் வசனம், இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்க. 18ஆம் வசனத்தை பாருங்க, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இப்போதும் இதுக்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். God calls his people to consider, think about it. சரி, என்ன பிரச்சனை, இந்த பிஸி வேர்ல்ட்ல நமக்கு வந்து திங்க் பண்றதுக்கான நேரமே இல்லை. we are running like anything. உங்களுக்கு தெரியும், ஒருவேளை நாமக்கல் எப்படின்னு தெரியல, பொதுவாக எல்லா இடங்கள்லையும் வந்து பிடி ஆயிடுச்சுன்னா காலையில் எந்திரிச்சோம்னா ரெக்கை கட்டிட்டு என்ன செய்கிறோம், பறக்கிறோம். பிள்ளைகளாம் 5 மணிக்கு எந்திரிச்சு, சரியா 5:30க்கெல்லாம் பஸ் வந்துடுது, ஸ்கூலுக்கு 7:30க்கு போயிட்டு நைட்டு 7:30 கிளம்பி நைட்டு 9 மணிக்கு வந்து சேர்றாங்க. அப்படி ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் அதே மாதிரி தான், we are so busy. முன்னாடி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, சரியா, எது ஐடில்னஸ் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப் சொல்லுவாங்க, அல்லது சோம்பேறியாக இருப்பது பிசாசினுடைய பட்டறைன்னு சொல்லுவாங்க, தொழிற்பட்டறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட். இப்போ வந்து பிசாஸ் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளை ரொம்ப பிஸி ஆக்கியிருக்கான். we don't have time to sit and consider. நீங்கள் நான் ஆண்டவருக்காக பயனுள்ளவங்களா மாறணும்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்றது என்னன்னா, மகனே, யூ கன்சிடர் யுவர் வேஸ். நம்ம சாக்கியம் செய்தவங்க ஏன் தெரியுமா, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒருக்க இந்த பிஸி உலகத்துலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்து, சரியா, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுலேயும் இப்போ நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நோண்டுறது, எல்லா வேலையும் பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இங்கே யாரும் அந்த மாதிரி செய்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் யூ, பட் கன்சிடர் யுவர் வேஸ். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்னங்கன்னாச்சும் உட்காந்து ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசித்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னன்னா, நான் உங்கள் வாழ்க்கையில் இடையில என்ன செஞ்சுட்டே இருக்கேன், உங்க இடையில நான் செயல்பட்டுட்டே இருக்கேன், ஆனா நீங்க கவனிக்கவே இல்லை. நீங்க அந்த பிஸினஸ்ல நீங்க ஒன்ன கவனிக்காம போயிட்டீங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க திரளா விதைக்கிறீங்க, அப்படித்தானே அவர் கேட்கிறாரு. நீங்க திரளா விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா அறுத்துட்டு வரீங்க. என்னையாச்சும் அதை பத்தி யோசித்தீங்களா? ஏன்டா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறோம், ஆனா அதுக்குடைய பலன் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்படி என்னையாச்சும் யோசித்தீங்களா? சிந்தித்துப்பாங்க. அது சொல்றாரு, நீங்கள் புசிக்கிறீங்க, ஆனா திருப்தி உங்ககிட்ட இல்லவே இல்லை, அப்படித்தானே? இதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சிந்தித்துப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ஆண்டவர் செய்துட்டு இருக்கிறார் அவங்க கிட்ட, ஆனா அவங்க ஏன் இது நடக்குது அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு அவர்கள் மனமற்று போனார்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, anything that happens to us physically is a spiritual message from God. சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக, இயல்பாக இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்துமே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய செய்தியா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ஜனங்கள் அப்படித்தான் அதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு அல்லது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம அனுதின வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், ஆனா அதை நம்ம கூர்ந்து நோக்கிறது இல்ல. ஏன் அப்படி நடக்குது? ஏன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதியே இல்லை? ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு இதாவே இருக்குது, ஒரு வெற்றிடமாவே இருக்குது? Have you ever thought about it? பாருங்க, அவர் அதான் சொல்றாரு. நீங்க வஸ்திரம் உடுத்துனீங்க, ஆனா ஒருத்தனுக்கு குளிர் விடல. கூலியை சம்பாதிக்கிறவன் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யுது? ஒன்னெல்லாம் போயிடுது.
உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 9 வசனம். நீங்கள் அதிகமா எதிர்பார்த்தீங்க, ஏதோ கொஞ்சம் கிடைச்சிச்சு. நீங்க அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, திடீர்னு சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்க, பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள், ஒரு வாரம் தான் ஆகுது, சம்பளம் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சரி அது கொடுத்தோம், இது கொடுத்தோம், வாடகைக்கு கொடுத்தோம், கடன் கொடுத்தோம், எல்லாம் சரியாகி போச்சு. அவர் சொல்றாரு, நான் அதை ஊதி போடுகிறேன். You do not see me there. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? You are interpreting physically, worldly, but I am doing a spiritual thing. நீ என்ன பண்றீங்க? அது உலக பரமா இன்டர்பிரட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஓ, இந்த மாசம் வீட்டில் உடம்பு சரியாம போச்சு, அதனால இந்த காசு போயிடுச்சு. இந்த மாசம் இதுக்கு அதிகமா செலவாயிடுச்சு, அதனால இப்படி போயிடுச்சு. அதனாலதான் நிக்க அப்படி நீ யோசிச்சுட்டு இன்டர்பிரட் பண்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் ஊதி போட்டேன் அதை. I did it actually. ஏன்? உன்னுடைய கவனத்தை திசை திருப்ப இருக்கு. எப்பா நீங்க வந்ததுக்கு காரணம் அது இல்ல அப்படின்னு உனக்கு எப்படி நான் காமிக்கிறது? நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், நீ ஒன்னும் நீயா என்ன செஞ்சிட்டு இருக்க, போயிட்டு இருக்க, இன்டர்பிரட் பண்ணிட்டு. அது பாருங்க, எது நிமித்தம் என்றால், நான் ஏன் அதை பண்றேன் அப்படின்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க எல்லோரும் அவனவன் தன் சொந்த வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Nobody cares about the temple of God. Nobody cares about your life before God. நீங்கள் உங்களுடைய வாழ்வை குறித்து, ஆவிக்குரிய வாழ்வை குறித்து, நீங்கள் உங்களுடைய தேவாலயத்தை குறித்து, நீங்கள் ஊழியங்களை குறித்து, நீங்கள் நானும் கவலையற்று இருக்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு யாவப்படுத்த விரும்புகிறார். God wants to remind us. அதுக்கு நீ என்ன பண்ணும்? கட்டி எழுப்புகிற காலம் இது. 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மலையின் மேல் ஏறி போங்க, மரங்களை வெட்டி கொண்டு வாங்க, ஆலயத்தை கட்டுங்க, அதன் மேல் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொன்னார். வசனம் 10-11 பாருங்க. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் மழை பனியை பொய்யல, பூமி பலனை கொடுக்கல, எக்ஸாம்ல சரியான மார்க் வரல, வேலையில உயர்வு கிடைக்கல, யாரோ ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு போறான். We all see this way, am I right? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் நிலத்தின் மேலும் மலையின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சையின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விலைகள் எல்லாவற்றின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்து மேலும் வறட்சியை வருவித்தேன். நான் செஞ்சேன் அதை. I did it. God take responsibility. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீ எது சரியானது, எது முதன்மையானது என்பதை நீ உனக்கு யாவப்படுத்து. அது மட்டும் இல்ல, இது முடிக்க வேண்டிய காலம். ஆண்டவர் எதற்காக உங்களை என்னையும் அழைத்தாரோ அதை செய்து முடிக்க வேண்டிய காலம். யோவான் 1:14 பார்க்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் அவன் யோவான். நம்ம எல்லாரை பத்தி அப்படி நம்ம சொல்ல முடியும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் தான் அவன் அகஸ்டின். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பேரை வைத்து சொல்ல முடியும். அப்படின்னா என்னன்னா, எவ்ரிபடி ஹேஸ் a specific call to fulfill. நீங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய, நீங்க உங்களை என்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை என்னை இந்த திருச்சபையில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்வதில்லை. நீங்க வெளியூர்ல இருந்து ஒருவேளை திருமணமாகி வைத்து வந்திருக்கலாம், ஒருவேளை வெளியூர்ல இருந்து இங்க படிக்க நீங்க வந்திருக்கலாம். There's a purpose for everything. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதையும் சும்மா செய்வதில்லை. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. He wants to instruct them. உபாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செஞ்சேன்? பசியினால் வருத்தினேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பசியினால் வருத்தினேன், உங்களை கஷ்டப்படுத்தினேன். அப்புறம் என்ன பண்ணேன்? உங்கள் பிதாக்கள் அறிந்திராத மன்னாவினால் உங்களை போஷித்தேன். உபாகம் 8ஆம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. I am so concerned that you should be convicted. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? நாம் அநேகர் திருச்சபைக்கு வரும்போது உணர்த்தப்பட்டவளாக கடந்து செல்வதில்லை. What was the last time you have been convicted by the voice of God? தேவனுடைய வார்த்தையினாலே, சத்தத்தினாலே கடைசியாக எப்பொழுது தனிப்பட்ட முறையில் உணர்த்தப்பட்டீர்கள்? ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யும் போது, ஓ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு என்னைக்குனாச்சும் உணர்ந்திருக்கிறீங்களா? தம்பிமார் கிளாஸ்ல
ஒருவேளை டீச்சர் பாடம் எடுக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் அப்போ ஃப்ரெண்ட்ஸும் அவன்கிட்ட பேசும்போது, டே இது இந்த மாதிரி நான் செய்யக்கூடாது, நான் கடவுளை பிள்ளை அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உணர்வுடையவர்கள் பாக்கியவான்கள். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் நாம் கீழ்ப்படியும்படி நம்மளை உணர்த்தி வைக்கிறார். ரெண்டாவது, God revives us to be united. நாம் ஒன்றுபடும்படி அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் எங்க ஆரம்பிக்கிறார்னா அந்த உணர்வுல ஆரம்பிக்கிறாரு. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம், ஆமா கடவுள் என்னை அழைத்ததுக்கு, என்னை ரட்சித்ததுக்கு, இந்த சபையில வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, then second things happens. ரெண்டாவது காரியம் நடக்குது பாருங்க. அப்பொழுது செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். இதை நான் வாசித்து போது நான் யோசித்தேன், எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்க. தலைவர்கள் செவி கொடுத்தார்கள், மக்கள் தேவனுக்கு பயந்தார். It always starts from the leaders. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் தலைவரிடத்திலிருந்து தான் கொடுக்கிறார். ஒரு தரிசனம் உள்ள தலைவர்களை பெற்றிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஒருவேளை உங்களை திருச்சபை குறித்து, திருச்சபை ஊழியங்கள் குறித்து பாஸ்டர் மனோ அநேக தரிசனத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீரற்று போறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இவங்க அதுக்கு தான் வந்தவங்க. இவங்களும் அமைதியாக தான் இருந்திருக்காங்க 16 வருஷமும். அப்பப்போ தோணி இருக்கோம், நம்ம கட்டம் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி, ஆண்டோடைய நேரத்தில் பார்த்துக்குவார். தேவனுடைய வசனம் யாரை ஃபர்ஸ்ட் தொடுது அப்படின்னா, பிரதான ஆசாரியரை. யாரு? யோசுவான்ற பிரதான ஆசாரியனை, செருபாபேலை. அவர்கள் செவி கொடுத்த போது ஜனங்கள் பயந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதன் அனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். பின்பு கர்த்தர் செல்தியேலின் குமாரனாகிய திரும்ப அந்த வார்த்தை வருகிறத பாருங்க. திரும்ப அவங்களை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த புத்தகம் முழுவதுமே. அவருடைய ஆவிய ஜனத்தின் ஆவிய ஆண்டவர் எழுப்பினார். லீடர்ஸ் ஆண்டவர் எழுப்புகிறார், ஜனங்களை எழுப்புகிறார், எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. சரி, இந்த பேட்டர்னை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இந்த கட்டுகிற காரியத்தை குறித்து 3 புத்தகம் பேசுது, சரியா? எஸ்ராவோ நெகேமியாவோ, அல்லது 3 தடவை அவர்கள் திரும்பி வந்தபோது இந்த கட்டுகிற காரியத்தை செய்கிறார்கள். நான் எஸ்ரா நெகேமியா புத்தகத்தை இந்த மே 28-29 எங்கள் சர்ச்சில் பைபிள் செமினார் டீச் பண்ணுறதுக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தேன். அது நடக்கலை, ஏன்னா என்னுடைய தாயார் மரித்து போனதுனால. பட் அதில் நான் கவனித்த காரியம் என்னன்னா, இந்த 3 கட்டுகிற காரியத்திலையுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த தலைவர்கள் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது, தலைவர்கள் ஒன்றா முடிவு பண்ணுறாங்க. என்னன்னா, அவங்க உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே அதை மற்றவர்களுக்கு கடத்துறாங்க, அவங்க எழும்புகிறாங்க, எல்லாம் சேர்ந்து நடைமுறைப்படுத்துறாங்க. That's why it goes. எங்கேயுமே இந்த ஒன் மேன் ஷோ வேதத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. யாரும் எதையும் தனித்து செய்யும்படி ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவர் ஊழியக்காரங்களை எங்களை என்ன பண்ணிருக்காருன்னா லீட் பண்ணும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் நாங்களே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி அழைக்கப்படலை. பார்ட்டி திருச்சபைகள் நாம தான் இந்த சத்தியத்தை அதிகமாக நாம் பேசுகிறவர்கள். priesthood of all believers. பெந்தகோஸ்தே திருச்சபையை சேர்ந்த போதகர்கள் அநேக நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, போதகரால் எல்லாம் செய்ய முடியும்னு நினைப்பாங்க, போதகரும் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன்னு நினைப்பாங்க. பட் நம்மளுடைய உபதேசத்தின்படியே நாம் சரியாக அறிந்திருக்கிறோம். priesthood of all believers அப்படின்னா என்னன்னா, எல்லோரும் உடன்பட்டால் மட்டும்தான் செயல்முறைப்படுத்த முடியும். முதலாவது உயிர்ப்பிக்கப்படுங்கள், ஒன்றுபடுங்கள். உணர்வடையுங்கள், உயிர்ப்பிக்கப்படுங்கள், ஒன்றுபடுங்கள். தட்ஸ் வை இட் கோஸ். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் நானும் நிறைவேற்றணும், அவருக்காக பயனுள்ளவங்களாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கப்படணும். அதுக்கு 2 காரியம் நடக்குது. ஒன்று தேவனுடைய வசனம், இன்னொன்று தேவனுடைய ஆவியானவர். we need the word of God and the Holy Spirit. சங்கீதம் 119 வாசித்து பாருங்க. அங்க திரும்ப திரும்ப சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வசனத்தினாலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். God's word has a power to revive.
ஏன் நம்ம உயிர்ப்பிக்கப்படுறது இல்லை தெரியுமா? ஏன்னா தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தூன்றி படிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக இல்லை. நம்ம வேத போதனை அதிகமாக வலியுறுத்துகிற திருச்சபைகள். நேற்றைய தினத்தில் பாஸ்டர் அவங்க அங்கே கிராஜுவேஷன் நாங்கள் போயிருந்தோம் சாத்தூரில். அங்கே பேசும்போது அவர் தான் சொன்னார், நாம் அதிகமாகி தேவனுடைய வசனத்தை வலியுறுத்துகிற ஜனங்கள், ஆனால் அதுலேயாவது நாம் நிறைவாய் செய்கிறோமா அப்படின்னா அதுவும் கூட என்னதான் கேள்விக்குறி தான். எத்தனை சபை ஆராதனைக்கு பின்பாக அல்லது தனிப்பட்ட முறையில் வேதத்தை கிரமமாக வாசிக்கிறவர்களா இருக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் எவ்வாறு கற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்ம லைஃப் வேணுதானு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு முறையான வேதத்தை கற்றுக்கொள்கிற மனநிலை. சமீப நாட்கள் என்னுடைய பிள்ளைங்க பைபிளை வாசித்து நோட்ஸ்லாம் எடுத்துட்டு, என்னுடைய பெரிய பொண்ணு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டு வச்சு எழுதிட்டே இருந்தா. நான் அதிகமாக தனியாக பைபிளை வாசித்து நான் நேரடியாக பார்க்கல. பட் ஒரு நாள் நான் அதை கவனித்தேன். ஒரு நோட்டு ஒன்று இருந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நிறைய வேதத்திலேருந்து அவள் கற்றுக்கிட்ட காரியத்தை எழுதி ஹைலைட் பண்ணியிருந்தா. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வாரம் 10 நாள் அவளுடைய காரியங்களை ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஆனால் அவள் வேதத்தை படிக்கிறதையோ அல்லது நோட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் நான் கவனிக்கல. பட் ஒரு நாள் அவள் இல்லாதப்போ ஒரு நோட்டு இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்தேன். இது யார் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு நாளும் அவள் கற்றுக்கிட்ட காரியத்தை எழுதி அதை நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு அவளுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் உண்டாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவளுடைய வேத தனிப்பட்ட படிப்பு. அப்படின்னு நமக்கு என்னன்னா, எங்கே போனாலும் பைபிளை என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அது நம்ம மாதிரி திருச்சபைகளை அதிக நேரம் நம்ம பைபிளை பற்றி என்ன செய்கிறோம், கேட்குறோம். அதனால் நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன செய்யறதில்ல, படிக்கிறதில்ல. அதனால தான் உயிர்ப்பிக்கப்படுவதில்லை. அதனால தான் பிரயோஜனமுள்ளதாக நாம் என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய வசனத்தினால் நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி ரிவைவ் அஸ் டு பி யுனைடெட். நாம் ஒன்றுபடும்படி நம்மளை உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவது, நம்மை பலம் கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறார். நம்மை பலம் கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறார். சரி, செய்ய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை நடக்குது. ஓகே, தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியில் இது நடக்குது. 15 வசனம். அடுத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சு உண்டாச்சு. ஏன் உண்டாச்சு? மறுபடியும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, செஞ்சுட்டே இருக்கிறாங்க. வழியில ஒரு சிலர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க அந்த அஸ்திவாரம் போட்டாங்க இல்லையா, இந்த அஸ்திவாரம் போட்டதே பயங்கர செலிப்ரேஷனாக கொண்டாடினாங்க. அதை நீங்கள் ஒருவேளை எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். அஸ்திவாரம் போடுறாங்க, பயங்கர செலிப்ரேஷனு. பார்த்தா அங்கிட்டு சைடில் ஒரு அழுகுரல் கேட்குது. யார் அப்படின்னா வயசானவங்க. அவங்க சாலமுடைய தேவாலயத்தை பார்த்தவங்க. அது எவ்வளவு மேன்மையானதாக இருந்துச்சு, எவ்வளவு என்ன சொல்கிறது, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது என்ன சின்ன ஆலயமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு சைடு என்ன செய்கிறாங்க, இவங்க கத்தி ஆண்டவர் துதிச்சு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க கத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அழுறாங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா அழுக எதிர்த்து என்னது சந்தோஷம் எதுனே தெரியல, அந்த அளவுக்கு குழப்பம் எங்கே பார்த்தாலும். இது அப்படியே தொடருது. சபை எலும்ப அந்த தேவாலயம் எலும்ப இந்த சோகம் அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்னா ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ இது இல்லை, இப்படி இல்லை இருக்கும், அந்த தேவாலயத்தில் இது அப்படி இல்லை இருந்திருக்கும், இப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தே ஆர் டயர்ட், தே ஆர் டிஸ்கரேஜ். தேவனுக்காக நீங்கள் செயல்படணும்னு நினச்சிங்க அப்படின்னா, பிசாசு செயல்முறைப்படுத்துகிற முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா சோர்வுடைய பண்பு. இந்த 3 கட்டுகிற இந்த புத்தகத்தை இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கலாம். எது அது இந்த சமயத்தில் இருக்கலாம். அடுத்து நெகேமியா கட்டும்போதும் கூட அதே தான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கரேஜ்மெண்ட். உடனே ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீ செல்தியாளின் குமாரனாகிய செருபாபேலின் யூதாவின் தலைவனோடும் யோஸ்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், go and tell them. என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த ஆலயத்தின் முந்திரிய மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா?
ஒண்ணுமே இல்லை. அதோட கம்பேர் பண்ணும்போது சாலமோனுடைய தேவாலயத்தோட கம்பேர் பண்ணுறது ஒண்ணுமே இல்லை. அப்படி அவங்களுக்கு தோணுது. இதுதான் எல்லா நேரத்திலும் நடக்கும். நீங்க ஆண்டவருக்காக செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாத்தோட ஒப்பிட்டு பார்த்துச்சா அவங்கள மாதிரி எனக்கு பேச வர மாட்டேங்குது, அவங்கள மாதிரி பாட வர மாட்டேங்குது, அவங்கள மாதிரி இதை செய்ய வர மாட்டேங்குது, அவங்கள மாதிரி அதை செய்ய வர மாட்டேங்குது. திஸ் இஸ் வே ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். அது பிசாசுடைய தந்திரம். என்ன அப்படின்னா, நீங்க அவருக்காக முன்னெடுக்கிற அப்ப என்ன பண்ணுவோம்னா, சரிப்பா இது நமக்கு சரிப்படாது, அந்த அளவுக்கு இதெல்லாம் செய்யற அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, திறமை கிடையாது, நான் என் வேலையை பார்த்துட்டு என்ன செய்றேன் போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுவோம். மறுபடியும் பின்னோக்கி போயிடும். இல்லாட்டி அவங்க என்னை பாராட்டவே இல்லை, இவங்க ஒரு வார்த்தை என்னை என்ன செய்யல, என்கரேஜ் பண்ணல, அன்னைக்கு போய் நான் சர்ச்சில் இந்த வேலை செஞ்சேன், பாஸ் ஒரு வார்த்தை கூட நீங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவங்க அன்னைக்கு பண்ணப்போ அவங்களெல்லாம் என்ன செஞ்சாரு சொன்னாரு, யூ வில் ஆல் கெட் இன்டு ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நான் நிறைய பேரை பார்க்குறேன், சபையில் உற்சாகமாக பங்கெடுக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களால விலகி செல்வதை பார்த்துருக்கிறேன். அவங்களை எப்படி உற்சாகப்படுத்துறான்னு பாருங்க. 3 காரியத்தை உற்சாகப்படுத்துறாரு. 1, பெருசு சின்னதுன்றதல்ல தேவனுடைய பார்வை. ஓ இவர் பெரிய பணி செய்யறாருப்பா, இவர் கொஞ்சம் தான் பணி செய்யறாருப்பா, ஓ இவர் எப்போது என்ன செய்யறாரு, மணிக்கணக்கா பிரசங்கம் பண்றவருப்பா, நமக்கு 10 நிமிஷம் கூட சரியா பேச வராதுப்பா, அதனால இவர் தான்ப்பா பெருசா செய்யறாரு, இவர் கம்மியா செய்யறாருப்பா, ஓ இவருக்கு தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கப்பா, இந்த எல்லா வேலையும் அவர் தான்ப்பா பாக்குறாரு, இந்த கான்ட்ராக்ட் பாக்குறது அதை பாக்குறது எல்லாம் அவர் தான்ப்பா பாக்குறாரு, நமக்கு என்னப்பா ஒரு சின்ன வேலை தான்ப்பா கொடுக்குறாங்க. தேவனுடைய ஊழியத்தில் தேவனுடைய பணியில் பெரிய வேலை சின்ன வேலைன்னு இல்லை, பெரிய காரியம் சின்ன காரியம் இல்லை, 3 முக்கியமான காரியம் தான் முக்கியம். ஒன்று என்ன தெரியுமா, தேவன் சமூகம் நம்மோடு இருக்குதா. Do you have the presence of God? சாலமோனுடைய ஆலயத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா, அவன் அந்த காட்டின் அந்த பிரம்மாண்டம் இல்ல, அங்க தேவனுடைய பிரசன்னம் இருந்ததுதான். நீங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யறீங்கன்றதல்ல, தேவனுடைய சமூகம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் சரி இம்பார்ட்டன்ட். பாரு என்ன சொல்றாருன்னு, செருபாபேலை திடன்கொள், யோசுவாவின் பிரதான ஆசிரியரை திடன்கொள், தேசத்தின் ஜனங்களை திடன்கொள். திரும்ப ஒவ்வொருத்தருடைய தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்காங்க. ஜெனரலா சொல்ல எல்லாரும் திடன்கொள்ளுங்க இல்ல இல்ல, செருபாபேலை திடன்கொள், யோசுவாவை திடன்கொள், ஜனங்களை திடன்கொள்ளுங்க. ஒருவேளை ஆகாய்க்கு நேரம் இருந்திருந்தா ஒவ்வொருத்தையும் கூட சொல்லிப்பாரு, திடன்கொள் நீ திடன்கொள் சொல்லிட்டு சொல்றாரு, வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுடைய இருக்கிறேன். That's the difference. எப்படி தாவீதோடு நான் இருந்தனோ, எப்படி சாலமோடு நான் இருந்தனோ, அதே ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு தான் சொன்னார், நீ உலகமும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு இருக்கிறேன். 2வது, என் வல்லமை உங்களில் உங்கள் மூலமாக வெளிப்படும். நீ எகிப்திலிருந்து புறப்பட்டீங்க இல்லையா, அப்ப நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வார்த்தை உண்டல்லவா, அதேபடியே நான் உங்கள் நடுவில் இருப்பேன், பயப்படாதீங்க. நான் வானத்தையும் பூமியையும் வனாந்தரத்தையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதியிலையும் அசைய பண்ணுவேன். என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவரீங்க, நீங்கள் பிரம்மாண்டத்தை பார்க்கிறீங்க, என்னுடைய சமூகம் இருக்கிறது, என்னுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. சரி, நம்மை சிறப்பாக்குறது தெரியுமா, தேவன் நம்மோடு இருப்பதும் அவர் நம்மோடு இருந்து செயல்படுவதும் தான். அவர் பக்தன் பாடுறா இல்லையா, தேவா நான் எதனால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதனால், பிகாஸ் God is with us. இவங்களுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மகிட்ட சொல்றாரு, நான் உனக்குள்ளாக இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உனக்குள்ளாக இருக்கிறேன். 8வது வசனம் பாருங்க, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று கர்த்தர் சேனையில் கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அன்னைக்கு வெள்ளி பொண்ணு எல்லாம் இருந்துச்சு அதை கட்டுறதுக்கு, இன்னைக்கு அவ்வளவு காரியம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். சாலமோன் செலவழிச்ச மாதிரி உங்களால செலவழிச்சு கட்ட முடியாம இருக்கலாம். பை அதெல்லாம் என்னுடையதுதான். நான் வேணும்னா ஒருவர் மூலமா நான் என்ன செய்வேன், என் தேவாலயத்துக்கு வாங்கிக்குவேன், எனக்கு தேவையில்லைன்னா சாதாரண என்ன செஞ்சுருவேன், விட்டுருவேன். இஸ் மைன். அது என்ன செய்ய தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை அப்படின்றதான். பாருங்க பின்னாடி கூட என்ன சொல்றான்னு, 19 to 23 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அங்கே மறுபடியும் அவனை உற்சாகப்படுத்தி சொல்றத பாருங்க.
நான் வானத்தையும் பூமியை அசைய பண்ணேன், ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஏறி இருக்கிறதை கவிழ்த்து போடுவேன், பட்டயத்தினால் அவர்கள் விழுந்து போவார்கள். செருபாபேல் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திர மோதமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் சமாதானம் உன்னோடு இருக்கும். So God gives presence, power and peace. ஓகே, நான்காவது கடைசிமா ரொம்ப முக்கியமானது சொல்லி முடிப்போம். தாழ்மைப்படும்படி நினைவுபடுத்துகிறார். நான் முதல்ல சொன்னேன், அவர் உணர்த்துவித்து கீழ்ப்படிய பண்ணுகிறாரு. ரெண்டாவது உயிர்ப்பித்து ஒன்றுபடுத்துகிறார். மூன்றாவது உற்சாகப்படுத்தி என்ன செய்கிறாரு, கட்ட செய்கிறார், ஸ்ட்ராங் ஆக்கிற பலப்படுத்துறாரு. நாலாவது கடைசியுமா தாழ்மைப்படும்படி நினைவுபடுத்துகிறார். ஒன்று சோர்ந்து போறது, ஐயப்பா என்னால் எதுவுமே முடியாதுப்பா, அவங்க மாதிரி இல்லப்பா, இவங்களப்பா, அது ஒரு பிரச்சனை. அடுத்த ஒரு பிரச்சனை தெரியுமா, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்ற பிரச்சனை. நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், இது எல்லாம் என்னால தான் நடந்துச்சு. அதே பிரச்சனை வருது பாருங்க இங்கேயும். தரியுவின் 2ஆம் வருஷம், 9ஆம் வருஷம் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மையை பார்த்து பிந்தின ஆலயம் பெரிதா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய சமாதத்தில் நான் கட்டளையிடுன்னு சொல்றாரு. ஓகே, 10ஆம் வருஷம் வாங்க. தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியில மறுபடியும் ஆகாய் என்ற தீர்க்கதரிசி மூலமா கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், ஆனாலும் இப்ப சொல்றேன், கவனிங்க. இது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நல்லா கவனிங்க. ஒருவன் தன் வஸ்திர தொங்கலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போறான். ஓகே, பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போறான். தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை, சாதத்தை, திராட்சரசத்தை, எண்ணெயை, மற்ற போஜன பதார்த்தத்தை தொட்டா அது பரிசுத்தமாகுமா என்று கேட்கிறார். ஓகே, பரிசுத்த மாம்சத்தை எடுத்துட்டு போறாரு. அது அவருடைய அங்கியிலையோ எதுலையாச்சும் பட்டுச்சுன்னா அது அதை பரிசுத்தப்படுத்துமான்னு கேட்கிறார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்தமாகாது. நல்லா கவனிங்க, பரிசுத்த காரியம் இன்னொன்னு பரிசுத்தப்படுத்தாது. ஓகே, அடுத்து 13ஆம் வசனம். பிணத்தால் தீட்டுப்பட்டவன், அது பரிசுத்த மாம்சத்தை இது பண்றவன், பரிசுத்த வஸ்திரத்தை தரித்த நபர், சரியா? ஆனா இங்க பிணத்தால் தீட்டுப்பட்டவன், அவன் கொண்டு போறான் எதையாச்சும், அது எதன் மேலாச்சும் பட்டுச்சுன்னா தீட்டுப்படுமா? சரி, பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தப்படுத்தாது, தீட்டு உள்ளது என்ன வரணும், என்ன வரணும், லாஜிக் என்ன வரணும், தீட்டு படுத்தாது, அப்படித்தானே வரணும். என்ன சொல்லியிருக்கு, தீட்டுப்படும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளது, உங்களுடைய பரிசுத்தம் எதையும் பரிசுத்தப்படுத்தாது. ஆனால் உங்களுடைய தீட்டு, உங்களுடைய தீமை, உங்களுடைய பாவம் மற்றவர்களை கரைப்படுத்தும். புரியுற மாதிரி சொல்றேனே, எங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியம், ஊழியக்காரங்களா எங்கிட்ட இருக்கிற நல்ல காரியம் உங்களை நல்லவங்களாக மாற்றாது. ஆனால் எங்கிட்ட இருக்கிற தவறான காரியம் உங்களை தவறான பாதையில் நடத்தக்கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we have all the ability to make you worse, but we have no ability to make you good. நீங்கள் உங்களை நல்லவர்களாக பக்தி விருத்திலே நடத்துவதற்கு, உங்களை பக்தி மார்க்கத்தில் நடத்துவதற்கு பலன் எங்களிடத்தில் இல்லை. அதை ஆண்டவர் தான் செய்யணும். ஆனால் உங்களை தவறான பாதையில் நடத்துவதற்கு எங்களுக்கு திறன் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, விசுவாசிகள் உங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா, ஊழியக்காரர்கள் சரி, நீங்க யாருக்குனாச்சும் ஊழியம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம ஒருபோது என்ன செய்ய முடியாது, கிரெடிட் எடுக்க முடியாது. ஓ, இது என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் செஞ்சேன், நான் போய் சுவிசேஷம் சொன்னேன், அதனாலதான் அவங்க சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, நான் போய் இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போனேன், அதனாலதான் இது பண்ணாங்க, நான் போய் அந்த கான்ட்ராக்டர் பேசினேன், அதனாலதான் ஒத்துக்கிட்டாங்க, அவன் போயிருந்தா இது நடந்திருக்காது, நான் தான் பண்ணேன். அப்படி ஒருத்தவங்க கூட சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். நல்லா போயிருச்சுங்க, நான் போனேன் ஒண்ணுமெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது, தட் இஸ் ரைட். பாருங்க எப்படி கனெக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்பொழுதாக அப்படியே, நல்லா கவனிங்க, அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரின் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய கையின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது, அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்க அப்படிதான். இவங்க ஒருபோதும் இவங்களுடைய நன்மை யாரையும் நன்மை ஒன்றுனாது, பரிசுத்தமாக்காது. ஆனால் அவருடைய அசுத்தம் என்ன செய்யும், எல்லாத்தையும் அசுத்தப்படும். வேற தெரியுமா நமக்கு சொல்லுது,
நம்ம எப்போதும் தேவனுடைய பணியில் சரி. நிறைய பேர் நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், நிறைய நேரத்தில் ஊழியம் பண்ணாதவங்களை காட்டிலும் ரொம்ப டேஞ்சரானவங்க தவறான பார்வையில் ஊழியத்தில் இருக்கிறவங்க தான். நான் என்னுடைய அப்சர்வேஷன் சொல்கிறேன், என்னுடைய புரிதலில். எதுலையுமே கலந்துக்காமல் தள்ளியிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் நான் அப்படி தள்ளியிருக்கணும்னு சொல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், அது உங்களுடைய அழைப்பல்லன்னு சொல்லிட்டேன். ஆனால் நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஊழியமே செய்யாதவர்களை காட்டிலும் தேவனுடைய காரியங்களில் ஈடுபடாதவர்களை காட்டிலும் தவறான புரிதலிலே என்னால தான் என்ன நடக்குது அப்படின்ற மமதையிலே சிந்தையில ஈடுபடுகிறவர்கள் திருச்சபைக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் வேதனை உண்டுபடுவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே திருச்சபையில் பங்கெடுக்கிறீங்க, திருச்சபை காரியங்களில் ஈடுபடுறீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் காரியங்களை செய்கிறீங்கன்னா ஒருபோதும் நினைக்காதீங்க உங்களாலும் என்னாலும் இந்த காரியம் நடக்குது. பவுல் நடலாம், அப்போலோ நீர் பாய்ச்சலாம், விளைச்செய்கிற தேவன். God is the only one who gives growth. We have nothing to boast. You have nothing to boast. இதை தான் அவர்கள் என்ன செய்கிறாரு, யாவப்படுத்துகிறார். நினைவில் கொள்ளும்படி அவர் சொல்கிறதுனா, நாம் எந்த நல்லதையும் உருவாக்க முடியாதவங்க, நாம் எல்லா விதமான தீமையை செய்ய வல்லவங்க. டோன்ட் ஃபர்கெட். பவுல் சொல்கிறாரு, நன்மை என்னிடத்தில் வாசமாயில்லை. நம்மக்கிட்ட நன்மை கிடையாது, ஒரே ஒரு நன்மை தான், கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த நன்மை. கிறிஸ்துக்கு அப்பாற்பட்டு நம்ம இடத்துல எந்த ஒரு நன்மையும் இல்லை. இந்த புரிதலோடு கூட மனசு வளரும். ஓகே, நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் தான். இன்னைக்கு காலையில் ஒரு வேளை, ஆண்டவரே என்னை உணர்த்துவியும், என்னை உயிர்ப்பியும், என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை என்னையும் கட்டும்படியாக விரும்புகிறார். நம் மூலமாக தேவனுடைய ஊழியத்தை கட்டும்படியாக விரும்புகிறார். திருச்சபையில் நம்மை வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஊழியக்காரர்களை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மிடம் சொல்றார், மகனே மகளே, உன் வாழ்க்கையை நீ சிந்தித்துப்பார், உயிர்ப்பிக்கப்படு, ஒன்றுபடு. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக கோடாக நன்றி. ஆகாயத்திற்கு சின்ன புத்தகத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் நன்றி. எங்களையும் கட்டும் ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை கட்டுகிற பணியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஈடுபடுத்தும் ஆண்டவரே. நாங்கள் உணர்வடைய உதவி செய்யும். நாங்கள் உலகத்தின் பிரகாரமான காரியங்களிலே மிகுந்த அலுவலாக இருக்கிறோம். எங்களுடைய வேலை, எங்களுடைய உணவு, எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், இந்த காரியத்தை மாத்திரமே எங்கள் சிந்தையில் கொண்டு ஓடுகிறோம். தயவாய் எங்களுடைய சிந்தை உம்பக்கமாய் திருப்பும். உடைய காரியத்துக்கு நாங்கள் முதன்மையை செலுத்த கிருபை தாரும். உடைய வசனத்தினாலே எங்களை உயிர்ப்பியும், ஒன்றுபடுத்தும், உமக்காக பயன்படுத்தும். மட்டுமா இந்த திருச்சியை பயன்படுத்தி வருகிறபடியால் நன்றி. தொடர்ந்து மேன்மையாய் இங்கே இருக்கிற ஊழியக்காரரையும், இங்கே இருக்கிற ஆண்டவரே திருச்சி மக்களையும் உன் மகிமைக்காக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.